நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார்ப்பரேட் கவர்னன்ஸ். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொன்னா பெரு நிறுவன ஆளுகை அப்படிங்கிறத நம்ம கார்ப்பரேட்னா நிறுவனம் இல்லைங்களா. ஸோ கவர்னன்ஸ்னா ஆளுகை. ஸோ அந்த அந்த நிறுவனத்தினை வந்து எப்படி ஆளுகை பண்றது, எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஜேம்ஸ் வாட்சன் சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தி ப்ராப்பர் கவர்னன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் will become a crucial to the world economy as a proper governing of countries. அதாவது ஒரு கம்பெனியை, அந்த கார்ப்பரேட்டை கரெக்டாக நம்ம முறையாக வந்து மேனேஜ்மெண்ட் ஆளுமை கவர்னன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க அதன் மூலமாக அந்த நாட்டினுடைய உலக பொருளாதாரமே, அனைத்து நாடுகளினுடைய உலக பொருளாதாரம் வந்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா ஜேம்ஸ் வாட்சன் அப்படிங்கிறது சொல்றாரு. இவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க், அதாவது முன்னாள் உலக வங்கியினுடைய தலைவர். சரிங்களா, 1999 சொல்லியிருக்காரு. சரியா. நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். இந்த பெரிய நிறுவனத்தின் ஆளுகையினுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஸ் தி சிஸ்டம் by which businesses are directed and controlled in the best interests of all stakeholders. அதாவது இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ், இந்த பெரிய நிறுவனத்தை வந்து நாம ஆளுமை பண்ணும்போது, கவர்னன்ஸ் பண்ணும் பொழுது, இதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த வணிக நிர்வாக முறையானது அனைத்து பங்குதாரர்களுடைய நலனை கருதியும் அந்த தொழிலை வந்து முறையாக இயக்கி கட்டுப்படுத்தக்கூடிய டைரக்டட் அண்ட் கண்ட்ரோல்டு, முறையாக இயக்கி அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பழக்க முறையை தான் நம்ம கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றோம், கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றோம். தென் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் லேஸ் emphasis on ethics, fair business practices, transparency, disclosure and conduct of business for the benefit of all stakeholders. Then இந்த பெரிய நிறுவனத்தை வந்து நம்ம ஆளுகை பண்ணும் பொழுது அந்த தொழிலினுடைய நெறிமுறை என்ன, லேஸ் எம்பாசிஸ் எத்திக்ஸ், அடுத்து ஃபேர் பிசினஸ் பிராக்டிசஸ் என்று சொல்லக்கூடிய நியாயமான தொழில் முறை நடைமுறை, தென் டிரான்ஸ்பரன்சி அந்த வெளிப்படையான தன்மை, தென் டிஸ்க்ளோசர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் அந்த வெளிப்பாடு. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சுதான் என்ன எல்லாரையும் உள்ளடக்கியது இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. தென் இது பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து பங்குதாரர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான் இது எல்லாமே. எதாவது கார்ப்பரேட் கவர்னன்ஸ் லேஸ், அதாவது எம்பாசிஸ் எத்திக்ஸ், ஃபேர் பிசினஸ் ப்ராக்டிசஸ், டிரான்ஸ்பரன்சி, டிஸ்க்ளோசர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் பிசினஸ். ஸோ இது கண்டக்ட் ஆஃப் பிசினஸ், இது எல்லாம் தான் அந்த பிசினஸ் வந்து நல்லபடியாக கண்டக்ட் பண்ணி அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ், அந்த பங்குதாரனுடைய நலனை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் அமைது. Corporate governance specific the rights and liabilities of different group of people like the chief executives, directors of the board, the managers of different departments and other stakeholders. So இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் உடைய அந்த பாலிசிஸ் என்னென்ன அப்படின்னா, அதாவது இதனுடைய தலைமை நிர்வாகிகள் என்று சொல்லக்கூடிய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டைரக்டர்ஸ் ஆஃப் தி போர்டு, மேனேஜர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த பங்குதாரர்களுடைய உரிமை, ஸ்டாக் ஹோல்டர்ஸுடைய ரைட்ஸு, அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அந்த ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து தெளிவாக வந்து இவங்க தான் வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு, அந்த பங்குதாரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்னன்றது இவங்க தான் வந்து நிர்ணயிக்கிறாங்க. தென் திஸ் ஹெல்ப்ஸ் டு ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சர் through which the objectives of company formulated and their performance is monitored. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துடைய நோக்கம் என்னவோ அதை கரெக்டாக வடிவமைச்சு அதன் மூலயமா அந்த செயல்பாடுகளை வந்து அவங்க கரெக்டாக அதை ஃப்ரேம் பண்ணி ஃபார்முலேட் பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மெயின்டைன்ஸ் பேலன்ஸ் அமாங் இண்டிவிஜுவல் கோல்ஸ், சொசைட்டியல் கோல்ஸ், எக்கனாமிக் கோல்ஸ் அண்ட் சோசியல் கோல்ஸ். ஸோ இந்த பெருநிறுவனுடைய ஆளுகை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தனிநபருடைய இலக்குகள் என்று சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல் கோல்ஸ், சொசைட்டினுடைய கோல்ஸ், எக்கனாமிக் கோல்ஸ், சோசியல் கோல்ஸ். ஸோ இந்த எல்லா கோல்ஸையும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக அந்த இலக்குகளை வந்து சமநிலை பெரும் நோக்கோடு அவங்க வந்து வடிவமைக்கிறாங்க. தென் எல்லாருமே சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்படக்கூடியது இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனிஸ் லைக் Infosys, Wipro, Reliance, Hindustan Unilever Limited, etc. have implemented corporate governance codes which ensure ethical and efficient conduct leading to their development. ஸோ இந்த நிறுவனங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெருநிறுவனுடைய ஆளுகையின் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரியான அந்த
செயல்படுத்துறது, வழிகாட்டுறது, இந்த மாதிரியான முறைகள்ல இவங்க வந்து கரெக்டா வந்து செஞ்சுட்டு வராங்க. அதனாலதான் இவங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லபடியா வந்து இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ். There are different definitions contributed by various authors. Some important definitions are as follows. ஸோ இந்த பெரிய நிறுவன ஆளுகையின்கான இலக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான அந்த ஆத்தர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம அதில் என்னென்னு பார்க்கலாம். அதில் 2 டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கார்பரேட் கவர்னன்ஸ் இஸ் அபவுட் ப்ரொமோட்டிங் ஃபேர்னஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அதாவது கார்பரேட் கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெருநிறுவன ஆளுகை அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, அபவுட் ப்ரொமோட்டிங், அதாவது அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ப்ரொமோட் பண்ண, அதாவது ஃபேர்னஸ் நேர்மையாக இருக்கிறது, தென் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படையாக இருக்கிறது, தென் அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பாக இருக்கிறது, மேம்படுத்துறது, இந்த மாதிரியான ஒர்க்கு தான் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ். ஸோ அப்போ கார்பரேட் கவர்னன்ஸ்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய நிறுவன ஆளுகை என்பது அந்த சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்பாகவும் பொறுப்புத்தன்மையாகவும் இருக்கக்கூடியதான் வந்து பொறுப்பாக இருந்து மேம்படுத்துவது தான் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் வந்து டெஃபினிஷன் இருக்குது. 2வது டெஃபினிஷன், கார்பரேட் கவர்னன்ஸ் இஸ் டிஃபைன்டு as the system by which companies are directed and controlled. 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெருநிறுவன ஆளுகை அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு நிறுவனத்தையும் செம்மையாக இயக்கி அதை சிறப்பாக வந்து வழிநடத்தி கட்டுப்படுத்தி உதவும் ஒரு அமைப்பு முறை தான் கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பரி கமிட்டி வந்து டெஃபினிஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட், பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ். இந்த கார்பரேட் கவர்னன்ஸுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேலன்ஸ்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் மேட் பாசிபிள் த்ரூ டிரான்ஸ்பரன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்டர் கார்பரேட் கவர்னன்ஸ். இந்த பெரிய நிறுவன ஆளுகை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக சொல்ல போனா அது வெளிப்படையாகவும் மேலாண்மை மூலமாக ஒரு நாட்டினுடைய சமமான சீராக பொருளாதார மேம்பட்டது ஏற்படுத்தக்கூடியதுதான் வந்து பேலன்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த கார்பரேட் கவர்னன்ஸ்க்கு மீனிங் கொடுக்குறாங்க. தென் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்டட் ஆர் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரொமோட்டட் த்ரூ கார்பரேட் கவர்னன்ஸ். ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பங்குதாரர்களுடைய நலனை கருதி அவங்களுடைய பாதுகாப்பையும் பேணி காப்பது தான் இந்த கார்பரேட் கவர்னன்ஸ். சம் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ் ஆர் as follows. ஸோ அதில் ஒரு சில நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், குட் கார்பரேட் கவர்னன்ஸ் எனேபிள்ஸ் கார்பரேட் சக்சஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஒரு நல்ல நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கவர்னன்ஸ்னால ஆளுகையின் மூலமாக அந்த நிறுவனத்துடைய வெற்றியை வந்து உறுதி செய்யக்கூடியவராகவும் அதே மாதிரி பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தக்கூடியவராகவும் இருப்பார்கள். 2வது, ensure stable growth of organizations. ஸோ ஸ்டேபிள் growth, அதாவது தொடர்ந்து வந்து வளர்ச்சி அடைய செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா. அடுத்தது, அலைன்ஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ அடுத்தது, பல்வேறு வகைப்பட்ட அந்த பங்குதாரர்களுடைய நலனை வந்து சீரமைக்க ஒரு வழிவகை செய்வது இந்த கார்பரேட் கவர்னன்ஸ். நெக்ஸ்ட், இம்ப்ரூவ்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் எனேபிள்ஸ் ரைசிங் ஆஃப் கேபிட்டல். அங்க முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இன்வெஸ்டர்ஸ். ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்பிக்கை கான்ஃபிடன்ஸை வந்து ஏற்படுத்தணும். ஸோ அப்படி கான்ஃபிடன்ஸ் ஏற்படுத்துறது மூலமாக தான் ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ரெடியூஸ் தி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் கம்பெனிஸ். அடுத்து, அந்த நிறுவனங்களுக்கான அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அந்த மூலதன செலவை வந்து குறைக்க ரெடியூஸ் பண்ண வழிவகை செய்யுது இந்த கார்பரேட் கவர்னன்ஸ். ஹேஸ் எ பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆன் தி ஷேர் பிரைஸ். அந்த ஷேருடைய பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பங்குனுடைய விலை, அதன் மீது நேர்மறை தாக்கத்தை வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் நேர்மறை தாக்கத்தை வந்து ஏற்படுத்த வழிவகை செய்யுது இந்த கார்பரேட் கவர்னன்ஸ். ஸோ நெக்ஸ்ட், ப்ரொவைட்ஸ் இன்சென்டிவ் டு மேனேஜர்ஸ் டு அச்சீவ் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பெருநிறுவன ஆளுகை மூலமாக அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குறிக்கோளை வந்து எய்ம் பண்ணுறதுனால, ஸோ அந்த மேனேஜர்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுனால, அவங்க மேனேஜர்ஸ் கரெக்டாக ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணி அவங்களுடைய ஆர்கனைசேஷன் கோலை வந்து அச்சீவ் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து ஊக்க ஊதியம் வந்து கொடுக்கப்படுது. தென் எலிமினேட்ஸ் வேஸ்டேஜ், கரப்ஷன், ரிஸ்க்ஸ் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட், இந்த கார்பரேட் கவர்னன்ஸ்னால எலிமினேட் தேவையில்லாமல் அந்த ஏற்படக்கூடிய அந்த கழிவுகள், கரப்ஷன்ஸ், ஊழல் ஏற்படுது, தென் ரிஸ்க், மிஸ்மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான இடர்கள் எல்லாம் வந்து குறைப்பதற்கான வழிவகை ஏற்படுது இந்த கார்பரேட் கவர்னன்ஸ்னால.
நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்ஸ் தி இமேஜ் ஆஃப் தி கம்பெனி. கம்பெனியோட இமேஜ் வந்து அதிகரிக்க ஒரு வழிவகை கிடைக்குது. அண்ட் த ஆர்கனைசேஷன் இஸ் மேனேஜ் டு பெனிஃபிட் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இந்த பங்குதாரர்களுடைய பயன்பாட்டை வந்து சரியான முறையில் வந்து கையாள வழிவகை செய்யுது. ensures efficient allocation of resources. அந்த கிடைக்கக்கூடிய அந்த வள ஆதாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை சிறந்த முறையில் வந்து ஒதுக்கீடு செய்வதற்கு கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பார்க்கறதுனால அது வந்து கரெக்டாக அந்த ரிசோர்ஸஸ் வந்து பயன்படுத்த வழிவகை செய்யுது. தென் கிரியேட்ஸ் a strong brand as an ethical business. அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலுடைய அந்த நெறிமுறையை வந்து ஸ்ட்ராங் பிராண்ட், அந்த எத்திக்கல் ஓரியன்டா ஸ்டாண்டர்டா வந்து செயல்படுத்துவதற்கு இந்த கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து. ஸோ அப்போ கார்பரேட் கவர்னன்ஸ்னு என்ன சொல்றாங்க? ஸோ எப்போ ஒரு நிறுவனம் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் செயல்படுதோ, ஸோ அப்படி செயல்படக்கூடிய கம்பெனி என்னைக்குமே அந்த நிறுவனத்தை அந்த கம்பெனியினுடைய பெனிஃபிட் வந்து எப்பவுமே தொடர்ந்து வளர்ச்சி அடைவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துவதே த்ரூ இந்த கார்பரேட் கவர்னன்ஸ் தான்.